தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு வேல்முருகன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மத்திய அரசை சந்தித்து பிரதமரை சந்தித்து வலியுறுத்திய போதும் கூட தமிழர்களை மாற்றாந்தாய் பிள்ளைகளாக, தமிழர்களை ஒரு இந்தியர்களாக பார்க்காத ஒரு அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அவலத்தை கண்டிக்கின்ற வகையில் இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி இருக்கிற அலுவலகத்தை நோக்கி இங்கு நூற்றுக்கணக்கான பெண்களோடு நாங்கள் முற்றுகையிட செல்கிறோம். எங்கள் கோரிக்கை என்பது மிக தெளிவான கோரிக்கை. விவசாயிகளை வாழ விடுங்கள், விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டாதீர்கள். மத்திய அரசு இனியும் வேடிக்கை பார்க்காது. தொடர்ந்து மத்திய அரசு தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறது. காவிரியில் செய்கிறது, மீத்தேனில் செய்கிறது, ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலே செய்கிறது, இன்னைக்கு கூடங்குளம் அணு உலை பிரச்சனையிலே செய்கிறது. இன்றைக்கு தமிழக அரசு கேட்ட நிதியிலே துரோகம் செய்கிறது, திட்டக்குழுவிலே கேட்ட பணத்திலே துரோகம் செய்கிறது. இன்றைக்கு விவசாயிகளுக்கு மாபெரும் துரோகம் செய்கிறது. ஆக ஒரு துரோக அரசாக நரேந்திர மோடி அரசு இருக்கிறது. தமிழர் விரோத அரசாக இருக்கிறது. பிரீச்சோ என்கிற மீனவர் படுகொலை செய்யப்பட்டார், தாலி அறுக்கப்பட்டன, இன்னும் அந்த கொலையாளிகள் கைது செய்யப்படவில்லை. இப்படி அடுக்கடுக்காக தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற மத்திய அரசின் பொய்முகங்களை தோலுரிப்பதற்காகத்தான் இங்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆண்களை தவிர்த்த எமது தாய்மார்கள் தங்கள் தாலியை காப்பாற்றுங்கள் என்று நீதி கேட்டு இந்த மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். நிவாரணங்கள் வழங்கப்படுவதில்லை, கால் மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவதில்லை. தொடர்ந்து இந்த மாதிரி மத்திய அரசு செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு தமிழர்களை இந்தியர்களாக பார்க்க தவறுகிறது. தமிழர்களுடைய வாழ்வாதார சிக்கல்களில், வாழ்வுரிமை பிரச்சனைகளில், உயிர்நாடி பிரச்சனைகளில் தமிழக அரசினுடைய கருத்தையோ, தமிழகத்துடைய சட்டமன்றத்துடைய தீர்மானத்தையோ, தமிழக முதலமைச்சர் எழுதிய கடிதங்களையோ எந்த அளவுக்கு அவர்கள் மதிக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. இன்றைக்கு மீத்தேன் திட்டத்தை வடகாட்டிலும் நெடுவாசலிலும் அங்கு மக்கள் தன்னிச்சையாக போராடியதை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்று மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்கள் கைவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையிலும் கைவிடவில்லை. இன்றைக்கு அங்கு மக்களை ஏமாற்றுகிற, மக்களை புறமுதுகில் குத்துகிற ஒரு வேலையை மத்திய அரசு செய்திருக்கிறது. இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கும் மீத்தேன் திட்டத்திற்கும் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இன்றைக்கு பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தத்தோடு கையொப்பமிடுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம்! தமிழர்களுக்கு முதுகில் குத்துற ஒரு செயல், விவசாயிகளை புறமுதுகில் குத்துற ஒரு செயல். இந்த செயலை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். மத்திய அரசு ஒரு 14 நாட்களுக்கு போராட்டம் தொடர்கிறது. மத்திய அரசு விவசாயிகளிடம் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் அவங்க அனுபவம் இல்லை. அதை நீங்க எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், மத்திய அரசுடைய விவசாய பெருமக்கள், நானும் டெல்லியில் இங்கு தென்னிந்திய விவசாய நதிகள் இணைப்பு குழுவுடைய தலைவர் திரு ஐயாக்கன் அவர்கள் தலைமையில் 2 நாட்களாக அந்த விவசாயிகளோடு நானும் டெல்லியில் அங்கு அவர்களோடு நான் அமர்ந்திருந்தேன். 2 நாட்களிலே ஒரு மத்திய அரசினுடைய பிரதிநிதிகளோ அரசு உயரதிகளோ வரவில்லை. நாங்களாக சென்று, விவசாய பெருமக்களாக சென்று மத்திய அமைச்சர்கள், விவசாயத்துறை அமைச்சரையும் நிதித்துறை அமைச்சர்களையும் நம்முடைய மேலாண்மை, நம்முடைய பேரிடர் மேலாண்மை பொறுப்பு இருக்கிற ராஜ்நாத் சிங் போன்றவர்களையும் சந்தித்து மனு கொடுத்தோம். சென்ற விவசாயிகளை அமர வைத்து கூட பேசவில்லை, அவமானப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டிலிருந்து சென்ற திரைத்துறை அதிகாரிகளை கூட நீங்க பார்த்திருக்கலாம், திரைப்பட நடிகர் சங்கத்துடைய தலைவர்களும் சென்ற போது அவர்கள் கைகட்டி வாய்ப்புத்தி நின்றார்கள். மத்திய அரசு தமிழர்களையும், தமிழ்நாட்டு திரைப்படங்களையும், விவசாயிகளையும், எங்களை போன்ற அரசியல் கட்சிகளையும் எந்த அளவுக்கு கேவலமாக, கீழ்த்தரமாக நடத்தியது என்பது நீங்கள் ஊடகவியலாளர்களே சாட்சி, புகைப்படங்களே அதற்கு சாட்சி. இப்படி ஒரு அநியாயத்தை, அக்கறத்தை தொடர்ந்து மத்திய அரசு செய்து வருகிறது. தமிழர்களுக்கு எந்த துரோகத்தை வைத்தாலும் கேட்பதற்கு யார் இருக்கிறார், யார் நாதியற்ற என்கிற அடிப்படையிலே எங்களை கொடுமைப்படுத்துகிறது. அந்த கொடுமைக்கு எதிராக தமிழ்நாட்டு இளைஞர்களும் மாணவர்களும் சாதி, மத, கட்சி எல்லைகளை கடந்து நமக்கு சோறு போடுகின்ற எமது உறவுகளான எமது விவசாயிகளை காப்பாற்ற இன்று வீதிக்கு வாருங்கள் என்று அறைகோல் விடுப்பதற்குத்தான் என்னுடைய தாய்மார்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஈழத்தமிழர் விவகாரத்தில் நீங்க தொடர்ந்து குரல் கொடுத்து வரீங்க. இந்த நிலையில லைட்டா நிறுவனம் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு இதை குறித்து நான் நாளை உங்களை அனைவரையும் அழைத்து சரியா பேச இருக்கிறேன், தகுந்த ஆதாரங்களோடு. ஆக இந்த விவசாயிகளுடைய ஒரு வாழ்வுரிமை பிரச்சனையில், உயிர்நாடி பிரச்சனைக்காக இந்த போராட்டம் முற்றுகை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சினிமாக்காரர் சம்பந்தமான பிரச்சனையில் நான் முக்கியத்துவம் தர விரும்பவில்லை. நன்றி.